ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பழைய ஷார்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பேங்க. என்னோட அக்லோனம வெரைட்டியில் சில்வர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி எப்படி வந்து பதியம் போகிறதுன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருப்பேங்க. அதோட அப்டேட் வீடியோ தான் அது. அதை பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுருப்பேன் நான். அந்த ஸ்டெம் வந்து நிறையா அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு செடி வச்சது நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சதுங்க. இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்ச செடி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டு சூப்பராக நம்மளுக்கு நல்லா பெருசாக நல்லா துளிர் விட்டு நல்லா புது லீவ்ஸ் வந்து நல்லா அருமையாக செடியும் நல்லா பெருசாக வந்துருச்சுங்க. லீஃப்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருக்குது. சைடில் வந்து சின்ன ஸ்டெம் ஒன்று நான் காமிச்சிருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டெம் வச்சது தான் குட்டி ஸ்டெம்மு. அதுலேருந்து பக்கத்தில் பாருங்கள் ஒரு குருத்து வந்துருக்குது, அது இன்னொரு செடியாக வரும். அது பக்கம் இன்னொரு செடியே வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே ஸ்டெம்மை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது மாதிரி குட்டி குட்டி செடி நிறைய வந்துட்டு நம்மளுக்கு நிறையா ஃபார்ம் ஆயிடுங்க. நம்ம தனியாக கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா அந்த பாட்லேருந்து எடுத்து தனியாக ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக அந்த சின்ன லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா சூப்பராக தெளிவாக தெரியுங்க. அந்த சில்வர் லைன் சொல்லிட்டு இது அக்லோனிமா வெரைட்டி பேர். அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரா பண்ண மாதிரி அந்த லீஃபில் வந்து அந்த பேட்டர்ன் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நம்ம செடி. இந்த அக்லோனிமா வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மாதிரி எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா கட் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க, சூப்பராக வந்துடும். அதோ இன்னொரு ஸ்டெம் இருந்ததுங்க, அது பின்னாடி கார்டனில் கொஞ்சம் நட்டி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அதுவும் பாருங்கள் சூப்பராக. இது வந்து ஃபஸ்ட் எடுத்தது லைட்டாக குறுத்து வந்துருந்தது. இது பாருங்கள், இது வந்து இப்போ எடுத்தது தான். இங்கே பாருங்கள், அதுலேருந்து சூப்பராக வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மழை வந்ததுக்காட்டி எவ்வளோ க்ரீனிஷாக நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. லீஃப் எவ்வளோ க்ரீனிஷாக அந்த லைன்ஸ் பாருங்கள், அந்த வேரிகேட்டட் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. இந்த எட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா டிப்பு வந்து நல்லா சில்வர் கலரில் அந்த ஒயிட் கலரில் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும். பட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு ஸ்டெம் வச்சது தான். நீங்கள் சும்மா நான் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பகேஷனே நான் செஞ்சு காமிச்சேன். சும்மா லீவ்ஸ் இல்லாமல் வெறும் அந்த தண்டு மட்டும் வச்சிங்கனாவே போதுங்க. இந்த அக்லோனிமா வெரைட்டியில் அதே மாதிரி சிங்கோனியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வச்சிங்கனாவே சூப்பராக வருதுங்க. இதை பாருங்கள், தண்டு வச்சு காமிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு பெரிய பிளான்ட் பக்கத்து அதுலேருந்து செடி வராது, அது பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு வரும். பாருங்கள் வந்துட்டு அதுலேருந்து சைட்லேயும் குட்டி செடி வந்துருக்குது. அந்த வேர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா செடி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்க. அக்லோனிமா பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒரு செடி வச்சிங்கனாவே நம்மளுக்கு அந்த பாட்டே நல்லா புஷ்ஷியாக சூப்பராக நிறையா செடி ஃபார்ம் ஆயிருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது நர்சரியில் இல்லைனாலும் வெயில கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.